உண்மையில் ராவணன் வீரனா? தங்கைக்காக ஓடோடி வந்த பாசக்கார அண்ணனா? எப்படி என்று பார்ப்போம். ராமனிடம் காதல் வயப்பட்டு தொந்தரவு செய்து லட்சுமணனிடம் மூக்கறுபட்ட சூர்ப்பனகை ராவணனிடம் ஓடோடி சென்று நடந்ததை கூறவில்லை. தான் காதல் வயப்பட்டதையும் அவள் வெளியே சொல்லவில்லை. மாறாக அவள் ராவணனிடம் என்ன சொன்னாள்? ஒரு அழகான பெண்ணை நான் பார்த்தேன். உனக்காக அவளை தூக்கி வர முயன்றபோது என்னை தாக்கி மூக்கறுத்து விட்டார்கள், அவமானப்படுத்தி விட்டார்கள் என்றாள். ராவணனும் தங்கைக்காக ஓடோடி அங்கு செல்லவில்லை. அழகான பெண் இருக்கிறாள் என்று அறிந்தவுடன் அதற்காக அங்கு ஓடோடி செல்கிறான். அதுவும் ராம் லட்சுமணர்களை வென்று பெண்ணை சிறைபிடித்தா வந்தான்? இல்லை. சூழ்ச்சி செய்து ராமனை அங்கிருந்து அகற்றி லட்சுமணனையும் சூழ்ச்சி மூலம் அங்கிருந்து அகற்றிய பின்புதான் மாறுவேடத்தில் சென்று பலவந்தமாக அந்த பெண்ணை கடத்தி வந்தான். அதானது சீதாதேவியை கடத்தினான். இதில் எங்கே தங்கை பாசமும் வீரமும் கொட்டி கிடக்கிறது? ராவணனுக்கு சிறப்புகள் வேண்டுமென்றால் வேறு இருக்கலாம். ஆனால் குணமும் செய்கையும் சரியில்லையே. சூர்ப்பனகையின் கணவனை கொன்றதும் ராவணன் தான். அந்த பகையை சூர்ப்பனகை ஒரு வழியில் தீர்த்தாள் என்பதே உண்மை.